கொண்டு. இந்த நாளிலே தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு. இந்த வார்த்தையை நீங்கள் பலமுறை வாசித்திருக்கலாம். இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை இருக்கிறது. ஆசை இல்லாத மனிதர்கள் இல்லை. புத்தரும் ஆசைப்பட்டான் ஆசையை ஒழிக்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குமே வித்தியாசமான ஆசைகள். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, உலகத்தின் மேல் ஆசை, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஆசைகள் வயதுக்கேற்றது போல. ஆனால் இந்த தேவ மனிதனாகிய தாவீதுக்கு பெத்லகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் அவன் ஆவல் கொண்டான். அன்புக்குரியவர்களே, என்னுடைய அர்த்தம், என்னுடைய கருப்பொருள் என்ன? அந்த முந்தின வசனம் சொல்லுகிறது, தாவீது ஒரு அரணான இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தியரின் தானயம் பெத்லகேமில் இருந்தது. அதாவது பெத்லகேம் பெலிஸ்தியர்களால் முற்றுகையிடப்பட்டது. சத்துருக்கள் பெத்லகேமை சூழ்ந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வேதம் சொல்கிறது, தாவீது ஒலிமுக வாசல் இருக்கிற அந்த பெத்லகேம் கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டான். பெத்லகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற பெத்லகேமின் கிணற்றின் மேல், நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கும் போது அந்த அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கிறது, பெத்லகேமில் இயேசு. திரும்ப சொல்லுகிறேன், மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, பெத்லகேமில் இயேசு. அப்படியானால் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எத்தனையோ ஆசைகள். ஆனால் இவனுக்கு ஆசை வரப்போகிற ஒரு இரட்சகர் மேல், தேவன் மேல், தேவகுமாரன் மேல். யோசித்து பாருங்கள், இவன் இதை குறித்து அறிந்திருந்தானோ இல்லையோ, ஒருவேளை இவனுடைய உணர்வுகள், இவனுடைய எண்ணங்கள், தாவீது ஒரு அரசன் மட்டுமல்ல, அவன் இன்பமான பாடல்களை பாடினவன் மட்டுமல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி என்பது அவனுடைய பல்வேறு சங்கீதங்கள் வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதத்திலே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இப்படி அவன் எழுதின பல சங்கீதங்களிலே தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைந்திருப்பதை காணலாம். இங்கே அவருக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆசை, பெத்லகேமில் இருக்கிற அந்த கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டான். அன்பானவர்களே, அந்த ஆசை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அவனுக்கு ஒன்று தெரியும், பெத்லகேம் பெலிஸ்தியரால் பாளையம் இறங்கப்பட்டிருக்கிறது. சத்துருக்கள் சுற்றி இருக்கிறார்கள். ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை, அந்த கிணற்றின் தண்ணீரை எப்படியாகிலும் அதை பருக வேண்டும் என்று ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம்